பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 54வது அதிகாரம் 7வது வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. என அன்பானவர்களே, தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று அவன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்க முடியும். தாவீது சீப்புரார் சவுலிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், தாவீது எங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். சவுல் எப்படியாகிலும் தாவீதை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் அங்கே நெருக்கப்படுகிறதையும் அவனுடைய நெருக்கத்தில் ஆண்டவர் அவனை விடுவித்தார் என்று சொல்லுகிறான். 4வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட இருக்கிறார். எனக்கு ஆதரவாக இருக்கிற ஜனங்களோடு கூட என் தேவன் இருக்கிறார். Glory to God. வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 118வது அதிகாரம் 7வது வசனத்தில், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. Glory to God. முதலாவது சொன்னேன், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட இருக்கிறார். 2வது சொல்கிறான், எனக்கு யாரெல்லாம் அனுகூலம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நடுவில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு யாரெல்லாம் அனுகூலம் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன், உன் சத்துருடைய சரி கட்டுதலை நீ காண்ப அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சங்கீதம் 112வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். இந்த கால வேளையில் நீங்கள் தேவன் மேலே உங்கள் இருதயம் உறுதியாக இருக்கட்டும். தாவீது உறுதியாக இருந்தான். கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார், என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், அவர் என் சத்துருக்களை பார், அவருடைய சத்தியம் அவர்களை நிர்மூலமாக்கும் என்று சொல்லி அவருடைய இருதயம் உறுதியாயிருந்தது. 2வது, அவன் பயப்படாமல் இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறான், நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறாருங்க. சங்கீதம் 34:6 சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த கால வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்க போகிறார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறானே, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். இந்த காலவேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் சந்திங்க. தேவன் அவர்களுக்கு வருகிற எல்லா சத்துருக்களுக்கும் நீதி சரிகட்டுதலை காணும்படி செய்யுங்கப்பா.
கர்த்தரே எங்களுக்கு இதை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே அறியத்தக்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் நீங்கள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.